ஹாய் ஹலோ. நாம் இப்போது குழந்தைங்களுக்கு தேவையான சத்துமாவு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெள்ளைச்சோளம், மக்காச்சோளம், கேழ்வரகு, சம்பா கோதுமை, பச்சைப்பயிறு, கருப்புளுந்து, சிகப்பரிசி, பாதாம் பருப்பு, கோதுமை, ஜவ்வரிசி, முழு உடைச்ச கடலை, வேர்க்கடலை, சுக்கு, கொஞ்சம் ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துக்கணும். இதெல்லாம் மிதமான சூட்டில் வச்சு வாணலில் ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கணும். முதல்ல நான் மக்காச்சோளம் போடுறேன். அடுத்தது முந்திரி பருப்பு. எல்லாத்தையும் மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். முந்திரி பருப்பு, அது பாதாம் பருப்பு குழந்தைங்க சாப்பிடாதவங்க இதில் சேர்த்து கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும். பத்தாவதுக்கு இதில் கேழ்வரகு, பயிர் வகைகள்லாம் சேர்க்கறது விட்டு குழந்தைங்க ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. ஹெல்த்தியான ஒரு சக்தி மாவு, சக்தி கஞ்சி மாவு. அடுத்து பாதாம் பருப்பு, அதையும் மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்படியே ஒன்று ஒன்றா போட்டு மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், எதனா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து கருப்புளுந்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கருப்புளுந்து கால்சியம் நிறைய இருக்குது. குழந்தைங்களுக்கு கால்சியம் சக்தியும் இது கிடைக்கும். எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்த வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாய்.